2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தமிழக வெற்றிக் கழகத்தின் இடையே தான் போட்டி என்று விஜய் தன் பேச்சின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேக இடையே போட்டி ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தமிழக வெற்றிக் கழகத்தின் இடையேதான் போட்டி என்று விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சன் நியூஸின் தலைமை செய்தி ஆசிரியர் திரு குணசேகரன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஆளுங்கட்சியான திமுக அரசையும் மற்றும் பாஜகவையும் விமர்சித்து விஜய் தன்னுடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஷமினா, இது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நகர்வு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா அரிதாக சில நிகழ்ச்சிகள்ல தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்கிறத நாம பார்த்துக்கிட்டு வரோம். கடந்த ஓராண்டுல ஒரு 3-4 நிகழ்வுகள் அப்படின்ற அளவுல தான் அவருடைய பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படின்ற ஒன்று இருந்தது. இன்று அவர் பேசியதுல சில பொலிட்டிக்கல் கிளாரிட்டியை இன்று கொடுத்திருக்கிறார். கடந்த கட்சி தொடங்கின அந்த மாநாட்டில் அவர் பேசும்போது தாவேகா தலைமையிலான ஒரு அணி, அதுல அதிகாரத்தை பகிர்ந்து தர யார் வர்றாங்களோ, கூட்டணி சேர போகிறாங்களோ அவர்களோடு அதிகாரத்தை பகிர்ந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம்ன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. இதுவரையிலும் அவரை பெரிய கட்சிகள் யாரும் சென்று அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்க, நம்ம கூட்டணி சேர்ந்து நிற்கலாம் அப்படின்னு போய் பார்த்ததாக இல்லை. இதனிடையில நிறைய அரசியல் நகர்வுகள் திரைமறைவில் நடந்து கொண்டே இருந்தது. அதுல அதிமுகவும் விஜய் அவர்களுடைய கட்சியும் கூட்டணி சேரக்கூடும், கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்ற அம்சங்கள் பேசப்பட்டு வந்துச்சு. அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சை நாம புரிந்து கொள்ளணும். 2 விஷயங்களை இன்றைக்கு விஜய் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. திமுக ஆட்சியின் மீதான மிக கடுமையான அட்டாக்கை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு எதிர்கட்சி அப்படின்ற முறையில திமுக தலைமையிலான ஆட்சியை விமர்சிச்சிருக்கிறார். இதற்கு முன்பு அவர் பேசுகிற போதெல்லாம் திமுக ஆட்சியின் மீதும் ஒன்றிய பிஜேபி ஆட்சியின் மீதும் விமர்சனங்களை முன்வைக்கும் போது ஆட்சியாளர்களின் பெயரையோ கட்சியின் பெயரையோ சொல்லாமல் தான் அவர் கண்டனம் அப்படின்ற ஒன்று இருந்து வந்தது, விமர்சனம் இருந்து வந்தது. இப்ப முதல் முறையாக ஒன்றிய அரசை விமர்சிக்கும் போது பாஜக என்று பெயர் சொல்லி, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி என்று பெயர் சொல்லி விமர்சிக்கக்கூடிய கட்டத்துக்கு அவர் நகர்ந்திருக்கிறார். ஒன்று. அதே போல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி என்று திமுகவையும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பெயரையும் சொல்லி விமர்சிச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் 2 பேருடைய பெயரை சொல்லி நேரடி விமர்சனம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறார். அதுக்கு அவரே ஒரு விளக்கம் சொல்றாரு. நான் விமர்சனம் ஏற்கனவே நான் மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் தானே விமர்சிச்சேன். அப்படி ஆட்சி விமர்சிச்சாலே அது திமுகவையும் பிஜேபியும் விமர்சிக்கிறது தானே அர்த்தம். தமிழ்நாட்டில் என்ன அதிமுக ஆட்சியா நடக்குது, டெல்லியில காங்கிரஸ் ஆட்சியா நடக்கிறது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் தர்றார். ஆனா அது போராது, அரசியல்ல எதிரி யார், எதிர்ப்பு யாருக்கு அப்படின்றத வெளிப்படையா ஸ்பெல் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கிறத உணர்ந்து அந்த விமர்சனத்துக்கு சமூக ஊடகங்கள்ல வெளியான விமர்சனத்திற்கு அவர் இன்றைக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அதற்கு விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி அப்படின்ற ஒன்று உருவாகி கொண்டிருக்கு. ஒரு புறத்துல திமுக கூட்டணி வலுவாக தங்கள் அணிகளை வலுப்படுத்தி இருக்கிறாங்க. புதிதாக நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தலைமையிலான மக்கள் நீதி மையம் அந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. இன்னொரு புறத்துல தேமுதிக ஒரு ஊசலாட்டத்துக்குள் இருந்து கொண்டிருக்கு. அது ஒரு இடத்துல திமுக அரசை பாராட்டுகிறது, இன்னொரு இடத்துல விமர்சிக்குது. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல அதிமுக பிரதான எதிர்கட்சி, பாஜக ஒரு முக்கியமான ஒன்றியத்தில் ஆளுங்கட்சி, இவர்களை பற்றிய விஜயுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு வருகிற போது அவர் இன்றைக்கு கேட்டகாரிக்கலாக முதல் முறையாக சொல்லியிருக்கிறார். ஒன்னு சிஎம் பிரைம் மினிஸ்டர் 2 பேரையுமே விமர்சிக்கிற அதே பிரத்துல ஏடிஎம்கே அப்படின்ற தமிழ்நாட்டினுடைய 32 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த, கடந்த 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரையும் சொல்லல, அதிமுக ஒரு கட்சின்ற பெயரையே சொல்லாமல் தன்னை அதிமுக இடத்துக்கு தன் கட்சியை நகர்த்துறார். எதிர்கட்சி யார் அப்படின்ற ஒரு கேள்வியை, திமுக அரசை எதிர்ப்பது யார் அப்படின்ற ஒரு இடம் வருகிற போது அந்த இடத்தில் நான் தான் எதிர்க்கிறேன் அப்படின்ற இடத்துல
அதிமுகவை ஒதுக்கிட்டு பிஜேபியை ஒதுக்கிட்டு அந்த இடத்துல தாவேக்காவை பொசிஷன் பண்றார். இது அரசியல் ரீதியாக ஒரு மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இன்றைக்கு ஸ்பெல் அவுட் ஆயிருக்கு, வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அது ரெண்டு மூன்று விஷயங்களுக்கு சொல்லாமல் பதில் சொல்லியிருக்கிறார். அதாவது அதிமுகவோடு கூட்டணி இல்லை, தமிழக வெற்றி கழகமே அறுதி பெரும்பான்மையை பெறும், ஆட்சி பெறும் சொல்றாரு. அதாவது மெஜாரிட்டியே அவங்க கட்சி கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை வார்த்தைகளை தொண்டர்கள் மத்தியில விதைக்கிறார். அடுத்த ஆட்சி விஜய் தலைமையிலான தவேக ஆட்சி அப்படின்னு அவரே சொல்றாரு. அதற்கு அடுத்து சொல்வது என்பது போட்டி என்பது திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தமிழ்நாடு என்பது ஒரு மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படின்ற ஒன்றை நோக்கி இப்போ ஏடிஎம்கே பிஜேபியை பக்கம் நோக்கி நகர தொடங்கிடுச்சு. அமித்ஷா அவர்களை போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து வந்தது முதலாக மீண்டும் பிஜேபி நெருக்குகிறது, அந்த நெருக்குதலுக்கு ஒரு அடிபணியக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கிறது, அவர்கள் கூட்டு சேர்ந்து விடுவார்கள் அப்படின்ற விமர்சகர்களால் பலரால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. திமுகவும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் நீதி மையம், இது ஒரு கூட்டணி இருக்கு. இந்த சூழ்நிலையில் தாவேகாவோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் டுவர்ட்ஸ் தி 2026 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக. அரசியலை பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன லைனை நோக்கி போக போறாங்க? ஏடிஎம்கேவை பார்த்து சாஃப்ட் பெடல் பண்ண போறாங்களா? ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்திருக்கிற நேரத்தில் பிஜேபி விமர்சனத்தை செய்யாம தவிர்க்க போறாரா? ஏன்னா திமுக ஆட்சியை வீழ்த்துவதுதான் எங்க லட்சியம் அப்படின்னு ஒன்றை அதிகமா பேசிட்டு பிஜேபி ஆட்சியோ பிஜேபியோ விமர்சிக்காமல் போறதுக்கும் அரசியல்ல சில கட்சிகளால முடிகிறது. இன்னைக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது பிஜேபியை விமர்சிக்கிறதை நிறுத்திட்டாரு. திமுகவை எதிர்ப்பதற்கு யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேர தயார் அப்படின்னு தங்களுடைய பொசிஷனை சொல்றாங்க. ஆனால் அப்படியான ஒரு பொசிஷனை தாவேகா சொல்லல. அந்த இடத்துக்கு நகராமல் மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய பிஜேபி அரசு, மாநில திமுக அரசு, 2 அரசுகளையும் எதிர்த்து எதிர்கட்சி ரோலை அசீவ் பண்றாரு. அடுத்து போட்டி என்பது தங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னே அவர் டிக்ளேர் பண்றப்போ, அப்ப அதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன? அதிமுகவோட கூட்டணி இல்லையா? பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன? பிஜேபியோட கூட்டணி இல்லையா அப்படின்ற அம்சங்கள் வருது. பிஜேபியோட கூட்டணின்ற பேச்சு முன்பு எழலை, ஏன்னா அவர் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏடிஎம்கேவோட ஆப்ஷனை ஓப்பனா வச்சிருந்தாங்க. இன்றைக்கு இந்த அறிவிப்பின் வழியாக வந்திருக்கக்கூடியது அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இப்போ பிஜேபி கூட்டணி தொடர்பாக பலரும் ஏடிஎம்கே ஏன் அங்கே போகுதுன்னு சொல்றப்ப கூட்டணி என்ற ஒன்றுக்கு விஜய் ஒப்புக்கொள்ளவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அவர் தலைமையில் தேர்தலை சந்திக்க ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு தாவேகா ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு கருத்து அரசல் புரசலாக சமூக ஊடகங்கள்லையும் விமர்சகர்களாலும் சொல்லப்பட்டு வந்தது. அது உண்மைதான் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்தை அவர் கிளாரிஃபை பண்றாரு. அது ஏடிஎம்கேவோட தங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்றத எப்படி சொல்றாருன்னா, எங்கள் தலைமையில் கூட்டணி, நாங்களே ஆட்சியை பிடிப்போம், போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொன்னார். ஏறத்தாழ ஒரு 3 மாதத்துக்கு முன்பு வரையிலும் பிஜேபியோட தலைவர் திரு அண்ணாமலையும் இதே கருத்தை தான் சொன்னார். போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும், உண்மையான எதிர்கட்சி பாஜக தான் அப்படின்னு அப்ப சொன்னாரு. இப்போ அவர் அப்படி பேச மாட்டார். இப்போது கொஞ்சம் சுருதி குறைந்திருக்கும், அரசியல் கிளைமேட் மாறி இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு தங்களை எதிர்கட்சியாக முன்னிறுத்தக்கூடிய ஒரு பொசிஷன் இருக்கு. திமுகவுக்கு எதிராக இன்னொரு அணி அல்லது இன்னொரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தன்னோட பொசிஷனை திரு விஜய் தெளிவா சொல்லிட்டாரு. கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல அரசியல் நகர்வுகள் அதிமுக இனிமே தாவேகாவை நோக்கி நகர்வதற்கு பேசுவதற்கான ஸ்கோப் ரொம்ப இந்த பேச்சின் வழியாக குறைந்திருக்கிறது. அந்த ஆப்ஷன் சுருங்குது அப்படின்னு தான் பார்க்கணும். மற்றபடி அவருடைய பேச்சு அப்படின்றது ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக வந்த தன்னுடைய அபிமானிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு பேச்சுன்னு தான் சொல்லணும். எடுத்ததிலிருந்தே ஒரு ஃபியரி அட்டாக் ஆன் டிஎம்கே கவர்மெண்ட் அப்படின்றது அவருடைய பேச்சில் இன்று வெளிப்பட்டது. இதுல அதற்கு முன்பு பலர் பேசினாங்க. விஜய் அவருடைய பேச்சு தான் அந்த கட்சியை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒன்று.
ஆட்சியை பிடிச்சா என்ன செய்வோம் அப்படின்ற அளவுக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார். ஸோ தமிழ்நாட்டுக்கு இன்னொரு முதலமைச்சர் வேட்பாளர் இன்றைக்கு கிடைச்சிருக்கிறாரு. முதலமைச்சர் வேட்பாளரை தாவேகா அறிவிச்சிருச்சு. தாவேகா தனியாகவோ அல்லது தன் தலைமையில் ஒரு அணியை அமைத்தோ ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்தலை சந்திக்கும் அப்படின்ற ஒரு இடத்திற்கு இன்று நகர்ந்திருக்கிறது அப்படின்றதான் காட்டுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.